உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மீன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் அவங்க பொசசிவா இருக்க மாட்டாங்க. ஊருக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் மீன ராசிக்காரங்க. சிம்மம், தனுசு இவங்களுக்கெல்லாம் இந்த மீனம் ஓரளவுக்கு ஒத்து போகும். தனக்குன்னு போய் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால இவங்க பேர்ல எல்லாருக்கும் நல்ல நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு பெருங்கொண்ட ஆட்களுடைய நட்பும் தொடர்பும் இருக்கும். ரொம்ப மனங்கொதித்து போனா சில நேரங்கள்ல சாபம். குரு ராசிக்காரங்களை அவங்க வாயில விடக்கூடாது. அவங்க சாபம் விட்டா பலிக்கும். மீனம் ராசி இறுதியாக பார்க்க போற இந்த மீனம் ராசி நீர் ராசி அப்படின்னு சொல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு பாட்டிக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? நல்லா இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் அவங்க பொசசிவா இருக்க மாட்டாங்க. ரொம்ப மெச்சூரிட்டி வந்துடுது இல்லை. அப்போ நம்ம பொசசிவா இருந்து எதையும் சாதிக்க போறது இல்லைன்னு அவங்களுக்கு தோணும். அதனால அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ இந்நேரத்துக்குள்ளே வந்துடணும், இந்நேரம் என்ன செஞ்ச, எதுக்கு அங்கே இருந்த வச்ச அப்படின்லாம் ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்குறது, கேள்வி கேட்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப நம்புவாங்க. நம்பாட்டினாலுமே அவங்களுக்கு சரி நடக்கிறது நடக்கட்டும், நம்ம 24 மணி நேரமும் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலைன மாதிரி நம்ம எந்நேரமும் அவங்களுக்கு பந்தோபஸ்து போட்டுக்கிட்டே போக முடியுமா? அவங்கவுங்களா நல்லவங்களா இருந்துக்கிற வேண்டியதான். அதுக்கு மேலே சில தப்பு தண்டாக்கள் நடந்தால் நடந்தது தான், அது அப்படியே தான் ஏற்றுக்கிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப பெரும்போக்காக இருக்கும். இவ்வளவு ஜெனரஸாக இவ்வளவு ஒரு தாராள மனப்பான்மையோடு பேசுகிறாங்களே அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடம். நீ ரொம்பலாம் யாரையும் கண்காணிக்க முடியாது, ரொம்ப யாரையும் பூட்டு போட்டு வைக்க முடியாது, தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாள் தப்பிச்சு போகத்தான் செய்யும் அப்படின்றதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் படித்தனால மற்றவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் தெரியும். ஆனால் இவங்க ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்னு ஏற்றுக்குருவாங்க. அதனால ரொம்ப பொசசிவாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ் லவ்வர்லாம் போயிட்டு திரும்பலாம் வந்தால் ஏற்றுக்கிடுவாங்க. ஓகே, போய் வேற ஆளை கல்யாணம் பண்ணி அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் திரும்ப வந்தால் சரின்னு ஏற்றுக்கிடுவாங்க. அந்த மன்னிப்போம் மறப்போம்ன்றதெல்லாம் இருக்கும். அதை ஒரு பெரிய தவறாக நினைக்க மாட்டாங்க. என்னவோ அந்த நேரம் நம்மளை விட அவன் பெட்டர்னு நினச்சி போயிருச்சு, இப்போ அது பாவம் கஷ்டப்படுது, அவனுக்கு அதுக்கும் ஒத்து வரல, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி. ஆமாம் கஷ்டப்படுதுன்னு உடனே சேர்த்து அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளையோட வந்தால் கூட வச்சு வாழ்வாங்க. அந்த ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கும். நீ தான் போனேல இப்போ நல்லா கஷ்டப்படு உனக்கு வேணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. இல்லை நமக்கு என்ன அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நம்ம வேற பொண்ணை பார்த்து கட்டுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஐயோ பாவம் அந்த பிள்ளை கஷ்டப்படுது, அதை நம்ம கொண்டு வீட்டில் தாலி கட்டி வச்சுக்கிடுவோம், நீ வேற பொண்ணெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இவங்க இறக்கப்படுவாங்க. வேற எவனையும் கட்டினா அவன் நல்லா வச்சுக்கிட மாட்டான், நம்ம தான் அந்த பிள்ளைய நல்லா வச்சுக்கிடுவோம். அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாட்டினா கூட இவங்க போய் வாலண்டியராக பேசி உன் குணத்துக்கு வேறு எதுவும் செட் ஆகாது, நீ பேசாமல் வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், பிள்ளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. அது மீன ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப ஒரு தாராள மனப்பான்மை இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் இருப்பாங்க. குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு போயிடும் அப்படின்னு ஈடுபாடு இருக்கும். அது இவங்களுக்குமே இருக்கும். யாருக்கு? தனுசு ராசிக்காரவங்களுக்கும் இருக்கும், மீன ராசிக்காரவங்களுக்கும் இருக்கும், சிம்ம ராசிக்காரவங்களுக்கும் இருக்கும், துலாத்துக்கு இருக்கும். அவங்க எல்லாமே இப்போ துலாம்லாம் நம்ம சுக்கிரன் ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களே ஒரு வயசுக்கு பிறகு தீவிர ஆன்மீகவாதி ஆயிடுவாங்க. கோவிலாக போகிற ஒரு கட்டம் வரும்போது அவங்களுக்கு ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட் ரீச் பண்ணிடுவாங்க. போதும், அந்த மனம் நிறைவடைஞ்சிரும். அதுக்கு பிறகு அவங்க முழுக்க முழுக்க ஆன்மீகவாதி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி மீன ராசிக்காரவங்களுக்கும் ஆன்மீகம்ன்றது எப்போவுமே அவங்க மனசுக்குள்ளே ஒரு விதமான பற்றற்ற நிலை இருக்கும். இப்போ யாரும் அவங்கள ரொம்ப கண்டமேனிக்கு திட்டினா கூட இவன் ஏன் அப்படி கத்துறான், இவனுக்கு என்ன ஆச்சு, வாட்ஸ் இஸ் ப்ராப்ளம்னு அது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிப்பாங்க. இப்போ எப்படி கும்பராசி பற்றற்ற நிலைன்றமோ அதே மாதிரி அவங்களும் ஒரு பற்றற்ற நிலை மாதிரி தான். அவங்க எல்லாருக்கும் நல்லா செய்வாங்க,
தனக்குன்னு வச்சுக்காம செய்யக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. செய்வாங்க, செய்துட்டு அவங்க வந்து திரும்ப செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ம். இப்போ நான் வந்து என் தம்பிகளுக்கு செஞ்சேன், என் தங்கச்சிக்கு செஞ்சேன், வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க, தம்பி பிள்ளை தங்கச்சி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் என்னைய வந்து யாரும் பார்க்கறதில்ல வைக்கிறதில்ல அப்படியெல்லாம் புலம்ப மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும், அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்கு, ம். அப்படின்ட்டு இவங்க வந்து அந்த யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம செஞ்சோம் நமக்கு வந்து செய்யலை, நம்ம செஞ்சோம் நமக்கு வந்து பார்க்கல, அந்த மாதிரி பேச்சே இருக்காது. யதார்த்தத்தை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள்லாம் இருக்காது. ம். ரொம்ப தனிமையில் உட்காந்து யோசிப்பாங்க. ம். ஒவ்வொருத்தருக்காகவும் யோசிப்பாங்க. அடுத்தவங்களுடைய நன்மைக்காக பிரார்த்திக்கிறது, யோசிக்கிறது, அவங்களுக்காக சில யோசனைகள் சொல்றது இவங்க. இந்த மாதிரி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொந்தக்காரங்கன்றத நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ம். வச்சுட்டு அதுக்காக தன்னுடைய குடும்பத்தை திராட்டில் விட மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தை நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுட்டு ஊருக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து மீனராசிக்காரங்க. ஓகே, ஓகே. அந்த மாதிரி ஒரு நல்ல பரந்த மனப்பான்மை இருக்கும். நல்ல பெரிய குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க, வெல் விஷர்ஸ் அப்படியெல்லாம் இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்வாங்க, மற்றவங்க இவங்களுக்கு நன்மை செய்வாங்க. ஆனால் சில மீனராசிக்காரங்க வந்து ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ம். நான் போனால் காரில் தான் போவேன், வெளி மாநிலம் போனால் நான் ஏரோப்ளேனில் தான் போவேன், அங்கே போனால் நான் போயிங்கில் அந்த ஜெட்டில் தான் போவேன், நான் பிரேக் பண்ணி போக மாட்டேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணால் அங்கே போய் தான் சேருவேன். அந்த மாதிரி ஒரு தனக்குன்னு ஒரு கெத்து வச்சுருப்பாங்க. அதை வந்து அவங்க அப்படியே பாதுகாப்பாங்க. அது அந்த வயதுக்குண்டான முதிர்ச்சியா அல்லது அந்த பக்குவப்பட்டதனுடைய விளைவான்னு தெரியாது. ஒரு எளிமையான வாழ்க்கைன்றது மனசளவில் எளிமையாக இருப்பாங்க. ம். ஆனால் அவங்க வந்து ஒரு ஒரு கெத்து, ஒரு பெருமித உணர்வோடு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இதுனா இப்படித்தான், இல்லைன்னா நான் பேசாமல் இருந்துக்கிறேன், நான் வரல. நீ காரில் கூட்டு போகிறதுனா சொல்லு வர்றேன், ம். இல்லை ஃப்ளைட்டில் கூட்டு போகிறதுனா சொல்லு வர்றேன், அதர் ஸ்டேட் போகிறோம் நான் காரில் வர மாட்டேன், 4 ஹவர்ஸ்க்கு மேலே நான் கார் ட்ராவல் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஓகே. அப்படியெல்லாம் சில சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இவ்வளோ நேரம் தான் நான் காரில் வருவேன், இவ்வளோ நேரம் தான் நான் வெளியே தங்குவேன், இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா வேண்டாம் நான் பேசாமல் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னுவாங்க. ம். ம். அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கு பொருந்தி போகக்கூடிய ராசிகள் எதெல்லாம் சூட் ஆகும்? இவங்களுக்கு வந்து இவங்க நீர் ராசியாக இருக்கிறதுனால என்ன அந்த நெருப்பு ராசி எல்லாமே பொருந்தும். ம். ஏன்னா அவங்களுடைய அந்த கொதிப்பை வந்து அடக்கக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்க. மேஷம், சிம்மம், தனுசு இவங்கெல்லாம் என்னதான் கொதிச்சு கொதிகலன் மாதிரி கொதிச்சாலும் இவங்க வந்து அமைதியாக இருந்து அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணி நல்லா அவங்களோட குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு தன்மை, ஒரு திறமை, ம். ஒரு அமைதி, அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு மூத்த வழிகாட்டியாக இருப்பாங்க. அப்போ இந்த மேஷ ராசிக்காரவங்களுக்கு இந்த மேஷம் நெருப்பு ராசி, சிம்மம், தனுசு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மீனம் வந்து ஓரளவுக்கு ஒத்து போகும். அடுத்தது இவங்களுக்கு பொருந்தாத ராசி அப்படின்னம்னா நம்ம வந்து கன்னியா ராசியை சொல்லலாம். ம். கன்னியா ராசியை சொல்லலாம். அதற்கு அடுத்து துலாம் ராசி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு டகஃபர் கொடுக்கும். ஆனால் சண்டை சச்சரவுன்னு வராது. மீனராசியோட யாருக்கும் சண்டை சச்சரவு வராது, குடும்பம் பிரியாது, டைவர்ஸ் வராது, ம். லவ் ஃபெயிலியர் ஏற்படாது, பிரேக்கப் ஏற்படாது, அந்த மாதிரிலாம் ஏற்படாது. கொஞ்சம் மனசளவில் விலகி இருப்பாங்க, ஓகே. தனிமையில் இருப்பாங்க. அவங்களோட உட்காந்து நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளாக அப்படி தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்களோட பேச பிடிக்கலை. ம். ஆனால் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க, எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே யோசித்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அவங்களும் அவங்களுடைய நினைவுகளும் அவங்களும் அவங்களுடைய மனசுமாகவே அவங்க வாழ்க்கை அமையும். ம். ம். ரொம்ப குறைகளை வந்து வெளியே சொல்கிறதோ அல்லது நீ இதை திருத்திக்க, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ மாறணும் அப்படிலாம் யாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது போய் யோசனை கேட்டால் சொல்லுவாங்க. மற்றபடி அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடுன்னுவோம்ல, பெரிய அண்ணன் மாதிரி நீ அப்படி இரு நீ இப்படி இரு அப்படின்ற அந்த மாதிரியெல்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ரொம்ப பக்குவப்பட்டு ரொம்ப மெச்சோர்டாக ம். ம். ஒரு கனிவான உள்ளத்தோட இருப்பாங்க. அந்த கனிவுன்றது நம்ம மீனராசிக்காரங்கிட்ட பார்க்கலாம். இவங்களுக்கு நட்பு வட்டம் கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இவங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. ம். இவங்க எல்லா நண்பர்களுக்கும் நல்ல உதவி செய்வாங்க, கேட்டு கேட்டு செய்வாங்க. உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்வாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆளுக்கு ஒரு குறைன்னு இவங்க கேள்விப்பட்டால் இவங்களே ஃபோன் பண்ணி கேட்டு அல்லது இவங்களே கார் எடுத்துகிட்டு நேராக போய் அவங்கள பார்த்து
என்னது உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டனே, என்ன ஆச்சு, என்ன ஏன் என்கிட்ட சொல்லலை, நீ முதல்லயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. இவங்களுக்கு வந்து நிறைய அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் இந்த மிட்டா மிராசு நிலச்சுவான்தார் அந்த மாதிரி உயர் சாதி ஆட்கள் அல்லது பெரும் பணக்காரர்கள் பெருந்தனக்காரர்கள்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அவங்களோட எல்லாம் வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் எந்த லாபத்துக்கும் அணுக மாட்டாங்க. ஆனால் யாருக்காவது ஒரு உதவி வேணும்னா அவங்ககிட்ட சொல்கிறேன் இவங்ககிட்ட சொல்கிறேன்னு செஞ்சு வாங்கி கொடுப்பாங்க. தனக்குன்னு போய் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால இவங்க பேரில் எல்லாருக்கும் நல்ல நம்பிக்கை இருக்கும். இவங்களுக்கு பெருங்கொண்ட ஆட்களுடைய நட்பும் தொடர்பும் இருக்கும். இது மற்ற 11 ராசியை விட இவங்க ராசிக்கு தான் நிறையா இருக்கும். இப்போ சிம்ம ராசிக்கெல்லாம் இருக்கும், ஆனால் அது இவங்க வந்து அதை பெரிய பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்கள பார்க்க போகிறேன், மினிஸ்டரை பார்க்க போகிறேன், மினிஸ்டரை பார்க்க போகிறேன்னு ஒரு ஆளை விட்டு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க போய் சொல்ல மாட்டாங்க சிம்ம ராசி. ஆனால் மீன ராசிக்காரங்க மினிஸ்டரே பார்த்துட்டு வந்தாலும் கூட அதை பற்றி ரொம்ப யார்கிட்டையும் பேசிக்கிட மாட்டாங்க. எதுக்கு போனோம், என்ன போனோம், யாருக்காக போனோம், நான் இந்த இவனுக்காக போனேன், மினிஸ்டரை பார்த்தேன் வந்தேன்னு சொன்னார் அப்படின்ற அந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள இந்த கும்பராசி மாதிரியே அவங்க மனசுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கும். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணவும் மாட்டாங்க. அதை வச்சு ஒரு மனுஷனை வந்து மட்டமாக எடை போடவும் மாட்டாங்க. சரி, வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கிறதா, ஒரு காலகட்டத்தில் அது நடந்திருக்கும். அதை வச்சு நம்ம அவனை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, இனி அதெல்லாம் நடக்காது, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்களே தவிர இந்த மீன ராசிக்காரங்க யாரையும் குற்றங்குறை சுமத்துறதோ அல்லது இது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப மனம் கொதித்து போனால் சில நேரங்களில் வந்து சாபம் விடுவாங்க. இவன்லாம் நல்லா இருக்கவே மாட்டான், இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் வேதனைப்படுவாங்க. ஏமாத்துறவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, நல்லவன் மாதிரி நடித்து ஏமாத்துறவன், துரோகம் பண்ணுறவன், இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்களால தாங்கவே முடியாது. எல்லா குற்றங்களையும் மன்னிக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. அவங்களால மன்னிக்கவே முடியாத அல்லது எதிர்பாராத ஒரு திடுக்கிடும் ஒரு துரோகம் அப்படின்னா, துரோகம்னா மட்டும் அவங்க வந்து ஒரு வார்த்தை சாபம் விட்டுருவாங்க, இவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்வாங்க. அது ரொம்ப ரேர். ஒரு 1000ல் ஒரு ஆள் வேணா அந்த மாதிரி செய்வாங்க, மற்றபடி வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்க குரு ராசிக்காரங்கள அவங்க வாயில் விழக்கூடாது. அவங்க வாயில் விழக்கூடாது. அவங்க சாபம் விட்டா பலிக்கும். மீன ராசிக்காரங்க. ஆனால் அவங்க பெரும்பாலும் சாபம் விடவே மாட்டாங்க. எல்லாவற்றையும் டைஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. மன்னிக்கிறதுன்னு கூட நான் சொல்லலை, இது இயற்கை தான், மனித வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படி நினைப்பாங்களே தவிர, ஐயோ இவன் தப்பு பண்ணிட்டான், இவனை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் அப்படியெல்லாம் அதில் கூட ஒரு சீன் போட மாட்டாங்க. சரி, இதெல்லாம் நடக்கிறது தான் வாழ்க்கையில் அப்படின்னு ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிட்டு போவாங்க. ரொம்ப அவங்கள வந்து எதிர்பாராமல் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு துரோக செயல் நடந்தால் மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து ஒரு சாபம் வரும். அது ரொம்ப ரேர். ஒரு 1000ல் ஒரு ஆளோ 1,00,000ல் ஒரு ஆளோ தான் அந்த மாதிரி சபிப்பாங்க. மற்றபடி பொதுவாக மீனராசிக்காரவங்க எல்லார்ட்டையும் இணக்கமாக போயிடுவாங்க. ஸோ 12 ராசிகளுக்கும் அவங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, எந்த ராசி பொருந்தும் பொருந்தாதுன்னு நிறைய துல்லியமான நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.